ஹலோ விவாஸ், வெரி குட் ஈவினிங். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோல் டே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் டைம் ஒரு 7:30 ஆகிடுச்சு. இப்போது மார்னிங் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 7 o'clock 7:30 ஆகிடுச்சு. பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய டிராஃபிக் உள்ள ஒரு இடம் தான் இது. ஒரு ஃப்ளோவாக வெஹிக்கிள் போயிட்டே இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் மேனேஜ் பண்ணிக்கணும். சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மேனுவல் வெஹிக்கிள் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு டிரைவிங் லெவல் வந்து பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறது, அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கண்ட்ரோலாக எப்படி வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கிளியராக வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி சார் ஓட்டிகிட்ருக்கீங்க? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் ஓட்டுறேன். இந்த ஏரியாலாம் வந்து இந்த டிராஃபிக்கில் எஸ்பெஷலி ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த சைடு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதுவும் ரொம்ப ரேஷாக ஓட்டுவாங்க. ப்ளஸ் சின்ன வெஹிக்கிளும் அதே ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இங்கே பெருசாக கிடையாது. வெஹிக்கிளோட லைட்டிங் வச்சு தான் நம்ம போகிற மாதிரி வேறு இருக்கும். அதுவும் இல்லாமல் டேர்னிங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அதுவுமே இதில் மேனேஜ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட் இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயினாக வந்து நிறைய பேர் பாதி பேர் லிக்விடில் ஓட்டுவாங்க. ஸோ அதனாலே வந்து நம்ம சேஃபாக போகணும். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஜாக் ஓட்டுறவங்க நிறைய பேர். ஸோ அந்த கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரைவ் பண்ணுறது வந்து டோஸ்ட் இந்த ரோட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜிக்ஜாக்காக வருவாங்க. ஸோ இந்த இடத்துல அவரோட வீட்டுக்கு போகிறோம் நாங்கள். ஸோ நேரோ ஸ்ட்ரீட் ரோடெலாம் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு சின்ன நேரோ ரோடு, கீழே 4 அடி பள்ளம், வண்டி கீழே இறக்கக்கூடாது. பட் ஆனால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியராக வந்து அவருக்கு சொல்லி கொடுத்ததுனால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சாருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தது தான் இருக்கிறதுல மெயின் ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இந்த கேப்பில் போகுமா போகாதா அப்படிங்கிறத ஷார்ப்பாக வந்து அவரால் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சது. எஸ், ஃபைனலாக வந்து சார் இப்போ இந்த ரைட் எடுக்க போகிறாரு. ரைட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த ரைட் எடுக்கும்போது அந்த தெருவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு தெருவு இது. ஸோ இதில் ஆப்போசிட்டில் வந்து பெரிய பெரிய வெஹிக்கிள் வரும். அவர் சொன்ன மாதிரி ஹெவி லோடு வெஹிக்கிள்ஸும் நிறைய வரும். ஸோ அதே மாதிரி ரோட்டில் ஓவர்டேக் பண்ணுறதுங்கிறதும் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். எஸ், ஷார்ப் நேரோ ரோடு. இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கணும். எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய மலைப்பகுதி மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதுதான் நான் சொன்னேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4 அடி பள்ளம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி, ரொம்ப கண்ட்ரோல் ஓவரமாக வரக்கூடாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்தோன்னா டயர் கீழே இறங்கிடும். அதுதான் அளவு. ஸோ இந்த அளவில் கரெக்டாக வெயிட் பண்ணணும். அவர் ஃபஸ்ட் கியரை போட்டு மெதுவாக அந்த வண்டி பின்னாடியே போங்க சார். நீங்கள் ரொம்ப லெஃப்ட்டு வராதிங்க. ஏன்னா லெஃப்ட்டில் வந்து வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடி பள்ளம். ஸோ அந்த கண்ணாடி இறக்கிட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், 4 அடி பள்ளம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பள்ளமாக இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக 1 by 1 தான் ஓட்டணும். ஆப்போசிட்லேருந்து ஒரு வண்டி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் போகிறதுக்கு வழி இல்லை. அது பெரிய வண்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய வண்டி அங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டுருக்கு. எஸ், இந்த இடத்துல வந்து 2 பேர் ஓவர்டேக் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு இடம் தான். பட் ஆனால் வந்து முன்கூட்டியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துருக்கலாம். ஏன் வந்து 2 பேரும் ஏறி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவருக்கும் அந்த சைடு பள்ளம் இருக்குது. லெஃப்ட் வாங்க சார், லைட்டாக அப்படியே போங்க சார். லெஃப்ட் வாங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க. அதை மூடிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐயா, லெஃப்ட் லைட்டாக வந்து போங்க சார். இடம் இருக்குவாங்க. லெஃப்ட் வாங்க லைட்டாக. போதும் போதும், அதுக்கு மேலே வராதிங்க. ரைட் எடுங்க. சூப்பர். ஸ்லோ. இங்கே நின்றுக்குங்க. அவர் போயிட்டு இங்கே நில்லுங்க சார். ரொம்ப போகாதீங்க, இங்கே நின்றுங்க. அவர் கிராஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு கேப் கம்மியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் அவர் அலோவ் பண்ணிவிட்டு. எப்போவுமே வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதி ரிஸ்க்கு கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சேஃபாக ஓட்ட முடியும். எல்லாத்தையுமே நாமளே எடுத்துக்கணுன்னா நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. மேனேஜ் பண்ண முடியாத ஒரு இடமாச்சே. ரெண்டாவது பள்ளம் ரோடு வந்து நீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து டவுன் பள்ளம்லாம் வர இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி மேனேஜ் பண்ணணும், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பாதி மேனேஜ் பண்ண கொடுத்துடணும் நீங்கள். அப்போ தான் வந்து இந்த நேரோ ஸ்ட்ரீட்லலாம் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஓட்ட முடியும். அதேமாதிரி ஆப்போசிட்லேருந்து வரவங்க ஐபிஎம் போட்டு வருவாங்க. ஸோ ஐபிஎம் போட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா கண்ணு கூசும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த வண்டியை பார்க்கக்கூடாது. உங்கள் வண்டி கீழே டேரெக்டாக நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஐ பவரை வந்து கீழே டவுனுக்கு காமிக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேலே பார்க்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். சாரோட நேரோ ஸ்ட்ரீட் ரோடு வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கான ஒரு ரோடு இது.
அதுலேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஓட்டிகிட்டு இருக்க, டேயில் ஓட்டுறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும். நைட்டில் ஓட்டுறது டபுள் டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பக்காவாக ஓட்டிகிட்டு இருக்காரு மேனேஜ் பண்ணி. ரோடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் பள்ளங்கலமாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் மெதுவாக போய்க்கணும். எப்படி சார் அந்த இடத்துல வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டினீங்க? எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த இடத்துல? உங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட்டில் ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வரும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்ம கேபில் போகும்போதே இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். நம்ம தனியாக இதுவும் காரில் ஓட்டும் போது வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. மேபி கொஞ்சம் ஓட்ட பழகிறோம். கண்டிப்பாக சார், ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்துருப்பேன், எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம போகலாமா இல்லை நம்ம வெயிட் பண்ணணுமாங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துக்கணும். சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், அங்கே நீங்கள் போய்க்கலாம். சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது, லெஃப்ட்டில் வராதிங்க, ரொம்ப பள்ளம் இருக்குது பார்த்து கீழே இருக்காதீங்க மோஸ்ட்லி, ஏன்னா கல் வர இருக்குது. ஸ்லோவாக மேனேஜ் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ரொம்ப வண்டியை கீழே இறக்கக்கூடாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம வண்டியை கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வண்டி அடிப்படும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஸ்டே பண்ணி இங்கேயே நின்றுங்க, அவர் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஸ்டே இயர், அவ்வளோதான், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கணும். ஏன்னா அவர் வராரு அப்படிங்கிறதுனால 2 பேர் அங்கே போனால் உங்களுக்கு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் படுத்துட்ருக்கு. ஸோ அனிமல்ஸுக்கும் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் நம்ம போனோன்னா. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப சின்ன வண்டியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, சரபுரன்னு ஏறி போயிடுவாங்க. பட் நம்ம வண்டி வெயிட் பண்ணணும். நம்ம வண்டி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இருங்க மூவ் பண்ண. இப்போ போங்க. எஸ். ஸோ சில கேபு ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு நிற்கிறோன்னே தெரியாமல் ஏறிலாம் ஓட்டின்னு போவாங்க. ஸோ அதை வந்து இப்போ அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா, எதுக்கு இவர் வெயிட் பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரதுனால தானே இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நீங்கள் காரு சார் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் ஓட்டினார், 2 கிளைண்ட் ஓட்ட வச்சேன், சார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டினார், அந்த கிளைண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டினார். பட் ஆனால் சார் போய் அங்கே திருப்பி வெயிட் பண்ணார், அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனா நம்மளால் வந்து ஒருத்தர் பை ஒருத்தர் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி இருக்காது. அரண் எஸ், சூப்பர். நேரோ ஸ்ட்ரீட்டு, ஆப்போசிட்டில் ஒரு ஐபிஎம் போட்டுன்னு வந்துட்டுருக்காரு. இந்த இடத்துல ரைட்டானு ஹார்ன் யூஸ் பண்ணிங்க பார்த்து நடுவுலே போய்க்கோங்க. ஏன்னா இது வந்து நேரோ ரோடு அப்படிங்கிறதுனால மிடில்லையே ட்ரைவ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஸ்டே பண்ணி நின்று பார்த்து திருப்பிக்கோங்க, ஏன்னா நிறைய வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் போட்டு மெதுவாக திருப்பிக்கோங்க. அப்படியே ட்ரை திருப்பிட்டு மூவ் பண்ணுங்கள், அப்படியே ட்ரை திருப்பிக்கோங்க. குட். ஏன்னா சேஃபாக வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக திருப்பிட்டு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்குது பாருங்கள். வெரி குட் சார். மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஆக்சுவலாக சாரோட வீட்டுக்கு போகிறதே வந்து ஒரு டாஸ்க்கான ரோடு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி நேரோவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு டைம் வந்து இந்த ரோட்லலாம் ஓட்டும்போது ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு டென்ஷன் இருக்கும். பட் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் இப்போ கூலாக ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ எப்படி ஓட்டணுங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது, பக்காவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. கிளச்சு சூப்பர். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி கற்றுக்கணும். 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு, லைஃப்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க கவலைப்பட வேணாம். மினிமம் 2 பேர் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே தங்கி சொல்லிக் கொடுப்போம். 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டி, பைக் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.